பாஜகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய உள்ள விஜயதரணி கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் விலாங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயதரணி 2011 முதல் தொடர்ந்து 3 முறை காங்கிரஸ் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் மாணவர் பருவத்தில் இருந்தே 30 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸில் பணியாற்றிய விஜயதரணி கருத்து வேறுபாடு காரணமாக 2024 பிப்ரவரியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். மேலும் பல ஆண்டுகளாக அரசியல் பணிக்கு பின் பாஜகவில் இணைந்த பின் விஜயதரணி எந்த பொறுப்பும் அணுகவில்லை. இந்த நிலையில் தன்னை பாஜகவினர் கருப்பசாமியாக பயன்படுத்துவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவலை விமர்சித்துள்ளார். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வரும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பலரது கவனத்தையும் ஈர்த்தது. பாஜக தனது கட்சியினரை கருவேப்பிலை போல பயன்படுத்துகிறது என்று விஜயதரணி கூறியதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. அவரது குற்றச்சாட்டை பலரும் பகிர்ந்து கொண்டனர். மேலும் விஜயதரணி மற்றும் குஷ்புவை பாஜகவில் மிகவும் துன்புறுத்துவதாக பதிவிட்டுள்ளனர். இது போன்ற கருத்துகள் பலராலும் பகிரப்பட்டன. எனினும் இந்த தகவல் உண்மையா என ஆராய்ந்த போது விஜயதரணி அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்ததாக உண்மையான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. மேலும் விஜயதரனின் சமூக வலைதள பக்கங்களை சரிபார்த்த போது அவர் பாஜகவுக்கு எதிராக எந்தவித விமர்சனமும் செய்யவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையில் பாஜகவுடனான தனது பயணத்தை எடுத்துக்கொண்டு விஜயதரணி சிரித்தபடி எனக்கு இன்னும் 2.5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக உள்ளது. ஆனால் நான் பாஜகவில் இணைந்துள்ளேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சியில் இணைந்துள்ளேன். நான் கட்சிக்காக உழைக்க விரும்புகிறேன் என்று கூறினார் விஜயதரணி. மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் போராட்டத்துக்கு ஆதரவாக விஜயதரணி பேசியதையும் கண்டோம். இதை மறுத்த விஜயதரணி தொலைபேசியில் நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது நான் எந்த இடத்திலேயும் அப்படி கூறவில்லை, பொய்யான தகவல் என்றார்கள். மேலும் நான் பொறுமையாக காத்திருப்பேன். பாஜக என்னை ஒரு கைக்கூலியாக பயன்படுத்தும் என்று நம்புகிறேன் என்று விஜயதரணி கூறினார். இந்த நிலையில்தான் பாஜக நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து விஜயதரணி புறக்கணிக்கப்பட்டதால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த விஜயதரணி திமுகவில் இணைய முடிவு செய்ய போவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அப்படி திமுகவில் இணைந்தால் முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவையும் கதிகலங்க வைத்துள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.